ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சுரேஷ் நடந்த விஷயத்தில் மதிக்கிட்ட உள்ள பயங்கர கோபமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. ஆனால் மலர் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அத்தை மாமா எல்லாருக்குமே சுரேஷ் இங்கே சண்டை போடுறதுக்கு அது கேட்குது. கிட்ட வந்து நின்றுக்கிட்டு எல்லாருமே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு சுரேஷ் கதவை திறக்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுருக்கிறதுனால கதவே திறக்கிறது கிடையாது. மதியம் கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சுரேஷ் கதவை தர அப்படின்னு சொன்ன உடனே மதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளே இருந்து நகரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதவை திறந்து விட்டுறாங்க. ஏன்டி என்ன ஆச்சுடி, எதுக்கு அவன் அந்தளவுக்கு கோவப்பட்டு கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை போய் உங்கள் பிள்ளைக்கிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இவ இப்படி பதில் சொல்லிட்டு போகிறா அப்படின்னு. அப்போ தான் இங்கே சுரேஷ் கிட்டே போயிட்டு என்ன ஆச்சுடா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அங்கே சுரேஷ் கிட்டே கேட்டுட்ருக்காங்க. அப்போது சுரேஷ்க்கும் பயங்கரமான கோவம் வந்துடுது. சுரேஷ் என்ன பண்ணுறாரு, கோவம் வந்த உடனே அங்கேருந்து நகரமாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி வெளியில் போயிடுறாரு. மலர் வந்து மதிக்கிட்ட என்னாச்சு மதி அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு. ஏதோ சுரேஷ் உங்ககிட்ட கோவப்பட்டு பேசினானே, ஏதாச்சும் சண்டை போட்டானா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னு முதல்ல சொல்லி சமாளிக்கிறாங்க. சொல்லு சத்தம் வெளியில் வரைக்கும் கேட்டுச்சு அப்படின்னு உடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து சொல்லிடுறாங்க மலர்கிட்ட. மலர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புரிஞ்சுக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ அத்தை மாமா கிட்ட எதுவுமே சொல்லாமல் நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அக்காவுக்கு எதுவுமே தெரியாமல் எப்படி சொல்லி சமாளிச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்க ரெண்டு பேரும் வந்த உடனே என்னடி ஆச்சு, ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, சுரேஷ் எங்கேயே வெளியில் கிளம்பி போயிட்டான், நீ என்ன எதுவுமே சொல்ல மாட்டேன்றா, அவனும் எதுவும் சொல்ல மாட்டேன்றா, என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. அப்போ மலர் இருந்துக்கிட்டு அத்தை விடுங்க, சுரேஷே இது சொல்ல விருப்பம் இல்லாமல் தான் சொல்லாமலே வெளியில் போயிட்டான், ஏதோ அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்களை ஏதோ பேசிக்கிறாங்க சண்டை போட்டுக்கிறாங்க, இது எதுக்கு எத்த நம்மளுக்கு, நம்ம இந்த பிரச்சனையில் தலைவிட வேண்டாம், அவங்களே இந்த பிரச்சனையை பேசி சரி பண்ணிப்பாங்க, விடுங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லடி அவ்வளோ சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லவும் அப்போ தான் மதி இருந்துக்கிட்டு ஆமாம் அவரே சொல்லாமல் போயிட்டாருல்ல, நாங்கள் இதை பேசி சரி பண்ணிக்கிறோம், பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி மதி சொல்லிடுறாங்க. என்னங்க இது வெளியில் கேட்குற அளவுக்கு அந்த சத்து போட்டுட்டு கத்திக்கிட்டு இருந்தாங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்டால் ரெண்டு பேரும் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க, இவ்வளோ சொல்ல மாட்டேன்றா அவனும் சொல்ல விட மாட்டேன்றான், என்னங்க பண்ணுறது அப்படின்னமோ விடு அவங்க என்னமாச்சும் பண்ணிட்டு போகட்டாங்க, பெரிய பிரச்சனையாக இருந்தால் அப்புறம் நம்ம பேசி சரி பண்ணலாம், விடு அவங்களுக்குள்ளே பேசி சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் நம்ம போய் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா தான் மலர் போயிட்டு கிச்சனில் அப்போ அடி பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சமைக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. மதி என்ன பண்ணுறாங்க, பின்னாடியே ஆச்சரியத்தில் ஓடி போயிட்டு அக்கா எப்படிக்கா என்ன பிரச்சனைன்னு தெரியாமலே ஏதோ பிரச்சனை சரி பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்க, அவர் கத்து வெளியில் வரைக்கும் எல்லாருக்குமே கேட்டிருக்கோம், நான் கூட ரொம்ப பயந்து போயிட்டேன், நீங்கள் இப்படி அசால்ட்டாக பிரச்சனை சரி பண்ணிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா என்ன நடந்திருக்கும், சுரேஷ் எதுக்கு உங்ககிட்ட கோவப்பட்டு சண்டை போட்டோம் அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு, அதனால தான் நான் அத்தை மாமா கிட்ட இப்படி பேசி சமாளித்தேன் அப்படின்னு சொல்லவும் என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் ரேவதி ஃபோன் பண்ணி ஆல்ரெடி விஷயத்த சொல்லிட்டா, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தப்போ தங்கராஜ் அண்ணன் உனக்கு அட்வைஸ் பண்ணதும் நீ தங்கராஜ் அண்ணனை பார்த்து கேட்ட கேள்வியும் எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும், ஆனால் ஒன்றும் மதி உனக்கு எங்கிருந்து தான் இவ்வளோ தைரியம் வந்துச்சுன்னு தெரியல, ஆனால் நீ பண்ண விஷயம் ரொம்ப பெரிய விஷயம், இதை நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல, தப்பானும் தெரியல இது ரைட்டானும் தெரியல, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, அதான் இதை பற்றி தான் சுரேஷ் எப்படியும் உன் மேலே கோவப்பட்டிருப்பான், ஏன்னா தங்கராஜ் அண்ணன்னா சுரேஷுக்கு அவ்வளோ உசுறு, ஸோ அதனால் கண்டிப்பாக அவரை பற்றி ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொன்னால் சுரேஷ்க்கு கோவம் வரதான் செய்யும், அதை பற்றி தான் உங்ககிட்ட கேட்டிருப்பான், அதுக்கு தான் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுருந்தீங்க, இந்த விஷயம் மட்டும் அத்தை மாமாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ அப்புறம் அவங்களும் இதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க, அதனால தான் நீ ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டா அப்படின்ற மாதிரி மலர் சொல்கிறாங்க. அக்கா அப்படின்னு சொல்லி மதி உண்மையிலே கட்டி பிடிச்சி அழக ஆரம்பிச்சிடுறாங்க. மதி எதுக்கு இப்போ அழுகிற அப்படின்னு. இல்லைக்கா என் அப்பா அம்மாவால் கூட என்னை புரிஞ்சிக்க முடியல, ஆனால் நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்காக பேசுகிறீங்க, இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா, நீங்கள் ஒரு ஆள் இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் நான் இன்னமும் இங்கே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், இல்லைனா இன்னும் என் வாழ்க்கை எப்படி போயிருக்கோன்னு என்னால் சொல்ல முடியலக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் பார் மதி நான் ஏற்கனவே சொன்ன விஷயந்தான், எல்லாம் சரியாக போயிடும், விடு, சுரேஷ் உண்மையிலே நல்ல பையன், போக போக அவன் மாறிடுமா, சுரேஷ் என்ன சொல்ல போனால் தங்கராஜன் கூட அவன் பழகாமல் நின்னானவே அதுவே பாதி அவனுடைய மாற்றத்தை கொண்டு வரும், ஆமாம் அதுவே சரியாக போயிடும், விடு நீ கவலைப்படாத, இப்போ அவன் கோவப்பட்டு எங்கே போயிருக்க மாட்டான், நேராக தங்கராஜனை பார்க்க அவங்களோட தோட்டத்துக்கு தான் போயிருப்பான், நீ கவலைப்படாத விடு அப்படின்னு சொல்கிறாங்க. மதிக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
இன்னொரு சைடு இங்கே மலர் நினச்ச மாதிரி சுரேஷ் நேராக அவருடைய மாமாவுக்கு கால் பண்ணிவிட்டு அவருடைய தோட்டத்துக்கு தான் போயிருக்காங்க. ஸோ அங்கே வந்து அவரும் வந்திருக்காங்க. எதுக்குடா சுரேஷ் என்னை இங்கே வர சொன்னா அப்படின்னு தங்கராஜ் கேட்குறாங்க. என்ன மாமா எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அவன் உங்களை பார்த்து எப்படி கேட்டுட்டு போயிட்டான், நீங்கள் மனசு ஒடிஞ்சு போய் நின்றுட்டு இருந்தீங்க அந்த இடத்துல, என்னன்ட்டு உங்களை பார்த்து 4 வார்த்தை ஆறுதலாக பேசிட்டு போனான்னு வந்தா இப்படி பேசுகிறீங்களே மாமா அப்படின்னு சொல்லாமல், என்னடா பண்ணுறது சுரேஷ், நான் அவளை உனக்கு திமிரு அடக்கலான்னு கட்டி வச்சேன், ஆனால் அவள் திமிரு என்ன பண்ணாலே அடங்குற மாதிரி இல்லைடா, பாத்தியா அவ எப்படி பேசிட்டு போறான்னு அப்படின்னு. மாமா கவலைப்படாதீங்க, அதுக்கு தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவளை காட்டுன்னு காட்டிட்டேன், பயங்கரமா அவகிட்ட திட்டி விட்டுருக்கேன், இனி அவ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா, உங்க பேச்சுக்கு வர மாட்டா, அதே மீறி அவ ஏதாச்சும் பண்ணால்னா அப்புறம் பார்த்துக்கலாம் விடுங்க மாமா அப்படின்ற மாதிரி இங்க சுரேஷ் சொல்லிட்டு இருக்கவும், இல்லடா என்ன பார்த்து எப்படிடா அவன் அப்படி கேட்கலாம், இல்லை எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப அப்படியே கன்ஃபியூஷன் தண்ணி அடிச்சுக்கிட்டு பயங்கர கோவத்தோடு உட்காந்துட்டு இருக்காரு நம்ம தங்கராஜ். வந்துட்டு சுரேஷும் கூடவே ஆறுதலுக்காக சப்போர்ட்டுக்காக உட்காந்துட்டு அவருடைய மாமா கூடவே சேர்ந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் கோவப்பட்டு ஆத்திரத்தில் குடிச்சிட்டு இருந்ததுனால மதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவர் படுற டார்ச்சர்னால சுரேஷும் என்ன பண்ணுறாரு, அவருடைய மாமா கூட சேர்ந்து கம்பெனி கொடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ குடிச்சு முடிச்சுட்டு ஸோ நைட்டு வந்து எல்லாரும் இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் வழக்கம் போல் மதி வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு உட்காரலான்ட்டு வராங்க. அப்போது என்னடி சுரேஷ் வராமல் நீ பாட்டுக்கு சாப்பிட உட்கார்ற, என்ன இப்படி தான் தினமும் பண்ணிட்டு இருக்கியா நீ என்ன அப்படின்னு கேட்கவும், அத்தத்தை இல்லை அத்தை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, இன்னைக்கு தான் மதி சாப்பிட உட்கார்றா அப்படின்னு மலர் சமாளிக்கிறாங்க. அப்போது உண்மையிலேயே அன்னைக்கு கூட மதிய நீ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நல்லாவே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அங்கே ஸ்ருதியும் சித்தார்த்தும் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேரும் சிரிக்கிறாங்கடா, எதுக்குடா அப்போ சிரிக்கிறீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை அப்படின்னு, என்னடி மேலே இருக்கிற கோவத்தில் இன்னைக்கு காலையில் அவனுக்கு கூட சண்டை போட்டதுனால அவன் வராமலே நீ சாப்பிட உட்காரலான்னு நினச்சிட்டியா, இங்கே பாரு என்ன சண்டை சச்சரவு வந்தாலையும் சுரேஷ் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மதியம் உட்கார்ந்தவங்க கம்முன்னு எந்திரிச்சு நின்றுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் மலரும் அமைதியாக இருக்கிற மாதிரி அமைதியாக இருக்காங்க. ஸோ சைகையும் காட்டுறாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போனதுக்கப்புறமா சித்தார்த்த ஸ்ருதியும் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போகிறாங்க. அப்போ தான் மலர் இருந்துக்கிட்டு, மதி நீ உட்காரு வா சாப்பிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டுங்க அப்புறமே சாப்பிட்டுக்கிறா அப்படின்னு. அட உட்காருமா, அம்மா பேசுகிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம. ஆமாம் என்னாச்சு, என்ன சுரேஷ்க்கு உனக்கு பிரச்சனை அப்படின்னு எங்க அவங்க பாக்கியராஜ் வந்து கேட்குறாங்க. ஏங்க அதெல்லாம் விடுங்க, நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன், மதி இப்போ உட்காந்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நீ உட்காந்து சாப்பிடு அப்படின்னு வழக்கம் போல் மதி மலர் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமா. ஸோ என்ன பண்ணுறாங்க, நம்ம மதியமே கூட ரூமுக்குள்ளே போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. மலருமே உள்ள ரூமுக்கு போனதுக்கப்புறமா பாக்கியராஜ் கிட்ட நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. அவருமே கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இவன் எதுக்கு இப்படி நடந்துக்கிறான், பேசாமல் அமைதியாக விட வேண்டியது தானே, அவருக்காக ஒரு சப்போர்ட் பண்ணுற பேரில் மதியை ரொம்ப ஓவராக இவன் டார்ச்சர் பண்ணுறான் போல இருக்கு, இவங்களுக்குள்ளே எப்படி தான் செட் ஆக போதோ தெரியல அப்படின்ற மாதிரி இங்கே பாக்கியராஜ் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் போக போக சரியாயிடு விடுங்க, மதிக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்பப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ நீ இருக்கிறதுனால தான் மதி இந்த வீட்டில் கொஞ்சம் தைரியமாக இருக்கா போல இருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே பாக்கியராஜ் சொல்லவும், ஆமாம் எனக்கு யார் இந்த வீட்டில் தைரியம் சொல்ல இருக்காங்க, நான் ஒருத்தி தான் இங்கே எதுவுமே பண்ண முடியாமல் மாட்டிக்கிட்ட முழிக்கிறேன், அவளாச்சும் தைரியமாக இருக்கலன்னு நினச்சி நான் சந்தோஷப்படுறேன், உடனே நீங்கள் ஏதாச்சும் சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி இங்கே மலர் வந்து சொல்லவும், சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இவங்க 2 பேரும் உட்காந்து ரூம்குள்ளே இருக்காங்க. ஸோ பாப்பாவும் தூங்கிட்டாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து துடி மடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம மலர் கூட. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே வந்து இன்னொரு சைடு தண்ணி அடிச்சதுக்கப்புறமா ரேவதியோட வீட்டுக்கு தங்கராஜும் கிளம்பி போகிறாரு. அதாவது வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. ஏங்க சாப்பாடு வைக்கவா அப்படின்னு. இல்லை எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க வேணான்றீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏய் வேண்டான்னு சொன்னால் கேட்கணும், என்ன திரும்ப திரும்ப என்னை சாப்பிட சொல்கிறேன், எல்லாம் ஒரு இஷ்டமாக நடக்கணுமா, நான் வேண்டான்னு சொன்னால் விட்டுறணும் அப்படின்னு கோவப்படுறாங்க ரேவதி கிட்ட. என்னங்க எப்பயுமே இப்படி வந்தால் சாப்பிட்டுட்டு படுப்பீங்க, இப்போ வேணான்னு சொல்கிறீங்க, பசியோடு படுத்தா வயிறு என்னத்துக்காகிறது. ஆமாம் உனக்கு அப்படியே என் மேலே ரொம்ப அக்கறை பாரு, இங்கே பாரு பேசாமல் போயிடு, என் வாயை கிளற அதை ஏதாச்சும் சொல்லிட போகிறா அப்படின்னு இங்கே தங்கராஜ் வந்து என்ன பண்ணுறாருன்னா மதி மேலே இருக்கிற கோவத்தை ரேவதி மேலே காட்டிகிட்டு இருக்காங்க. நான் இப்போ என்ன பண்ணேன், சாப்பிட தானே சொன்னேன் அப்படின்னு. ஏய் நான் சுரேஷோட சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு. ஏங்க அவனையும் கூப்பிட்டுட்டு இப்படி கெடுக்குறீங்க, அவன் இப்போ கல்யாணம் ஆகிருக்கு, அவனாச்சும் ஒழுங்காக நிம்மதியாக இருக்கட்டுமே, எதுக்கு இப்போ அவனையும் இப்படி கூட்டிகிட்டு வச்சு
அதாவது கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் என்னடி உன் தம்பி கெடுத்துட்டேன், இங்கே பாரு அவன் தான் என்னை வர வச்சு நான் அங்கே போன்ட்டு நான் இந்த நிலமையில வந்து நினைக்கிறேன், என்னமோ உன் தம்பியோட வாழ்க்கையை நான் கெடுத்துட்ட மாதிரியே சொல்கிறேன், புது கல்யாணமா அவளை கட்டிக்கிட்டு சுரேஷ் படுற பாட எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தானேங்க கட்டி வச்சீங்க அப்படின்னு. என்னடி என்ன நக்கலா திமுறா, இங்கே பாரு பேசாமல் போயிடு, நான் வேற ஒரு டென்ஷனில் இருக்கேன், உன்னை ஏதாச்சும் பண்ணிட போகிறேன் அப்படின்ற கோவத்தில் அங்கே தங்கராஜ் ரேவதி கிட்ட பேசிட்டு அமைதியாக ரூம்குள்ளே போய் படுத்துடுறாரு. அப்போ இங்கே ரேவதிக்கு ஒரே சிரிப்பு தான். கிச்சனுக்குள்ளே போயிட்டு அவங்க போனதுக்கு அப்புறமா மனுஷன் பாவம் மிரண்டு போய் இருக்காரு மதி பண்ண விஷயத்தினால. மதிக்கு எதுவும் அங்கே பிரச்சனை வராமல் இருந்தால் சரி, இந்த சுரேஷ் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மதிக்கிட்ட ஏதாச்சும் கோவப்பட்டு பேச போகிறான் அப்படின்ற மாதிரி ரேவதியும் நினச்சிக்கிட்டு அவங்களும் தூங்க போயிடுறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து சுரேஷும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த சுரேஷ் ரேவதி அதாவது மலர் வந்துடுறாங்க. சுரேஷ் வந்துட்டான் சாப்பாடு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் கரெக்டாக அவங்களுடைய அத்தை எழுந்திரிச்சு வரவும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாக வந்து அங்கேயே நின்றுக்கிறாங்க நம்ம மலர் வந்துட்டு. அப்போது சுரேஷ் வந்துட்டியாடா வா உட்காரு. அப்புறம் போயிட்டு மதியோட ரூம் கதுவேன் மதி மதி அப்படின்னு தட்டுறாங்க. மதி எந்திருக்கிறதே கிடையாது. மலர் வராங்க. அத்தை என்னத்த எதுக்கு மதியம் எழுப்புறீங்க அப்படின்னு. ஏண்டி புருஷன் வந்திருக்கான், அவனுக்கு சாப்பாடு போனவன் அவளும் போய் திங்காமையே படுத்துட்டு இருக்காளா, புருஷன் வந்தால் சாப்பாடு போகணுன்னு தெரியாமல் விழிச்சிருந்தா அவளுக்கு அப்படின்னு சொல்லவும், அத்தை நான் பார்த்துக்கிற போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் சுரேஷ் என்ன பண்ணுறாரு, இத்தனை நாள் அண்ணி கையில் தான் சாப்பிட்டேன், அண்ணியே பரிமாறட்டும், அவள் ஒன்று எந்திரிச்சு வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இன்னும் 2 பேருக்கு இருக்கிற கோவம் போலியா, எந்த கோவம் இருந்தாலையும் அதுக்கு சாப்பாடை மேலேயே காட்டுது அப்படின்னு. நான் என்ன சாப்பிட மாட்டேன் நான் சொல்கிறேன், எனக்கு அண்ணியே போட்டுட்டோம் நீ போமா அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், என்னமோ பண்ணுடா அவளுக்கும் புருஷன்ற மரியாதை கொஞ்சம் கூட இல்லை, வந்து சாப்பாடு போடணும்னு படுத்துட்டு இருக்கா, இவ எந்திரிச்சு வந்துட்டா போ அப்படின்னு சொன்னத உடனே சுரேஷுக்கு வந்து சாப்பாடு போடலான்னு மலர் வராங்க. அன்னி கொஞ்சமாகவே போதும், ஏற்கனவே வெளியில் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், இருந்தாலும் உங்களுக்காக தான் அண்ணி நீங்கள் சமைச்சு வச்சுருப்பீங்கன்றதுக்காக கொஞ்சமாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சுரேஷ் சாப்பிடு, எதுக்குலாம் மதிக்கிட்டு கோவப்பட்டு சண்டை போடுற சுரேஷ், கொஞ்சம் பக்குவமாக பொறுமையாக அனுசரித்து போகலாம்ல, மதியம் பிடிக்காமல இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துட்டா, ஒருத்தருக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம்ல, இனி இது உங்கள் வாழ்க்கை சுரேஷ் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லவும், அண்ணி ப்ளீஸ் அண்ணி சாப்பிடும்போது அப்பேச்சு எடுக்காதீங்க விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுரேஷ் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு ரூம்குள்ளே போகிறாரு. இவனுக்கும் சொன்னால் புரிய மாட்டேங்குது, தங்கராஜ் அண்ணனை விட்டுட்டு பக்கம் வந்தால் தான் இவன் ஒழுங்காக இருப்பான் அப்படின்ற மாதிரி மலரை நினச்சிக்கிட்டு ரூமுக்குள்ளே போய் படுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே மதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரூம்குள்ளே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஏன் நிம்மதியை கெடுத்துட்டு இவன் நிம்மதியாக தூங்குறத பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கதவை சாத்திட்டு படுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பெட்டில் படுத்துக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே மதிக்கு வந்துட்டு அவர் வந்துட்டாருன்ற விஷயம் தோண ஆரம்பிக்குது. பக்கம் படுத்துட்டு இருக்காருன்னு திரும்பி பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு அமைதியாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. வேற வழியும் இல்லை, கீழேயும் போய் படுக்க முடியாது. அமைதியாக வந்து திரும்பி பார்த்துட்டு கோவத்திலே வந்து சுரேஷ் கடுப்புலேயே வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு சுரேஷும் அதே மாதிரி தான் படுத்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தூங்கிட்டு இருக்கிற சமயத்தில் இன்னொரு சைடு இங்கே சுரேஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ அவங்க இப்போ நல்லா வந்து ஃபுல்லாக குடிச்சிருக்காரு. ஸோ குடிச்சிருக்கிறதுனால அவருக்கு சுயநிலைவே இல்லை, என்ன பண்ணுறோம் ஏது பண்ணோன்னு சொல்லிட்டு மது மேலே கோவம் இருக்குது. அதே சமயத்தில் இப்போ குடிச்சிருக்கிறதுனால அவருக்கு எதுவுமே தெரியாமல் அப்படியே வந்து மதி மேலே தூக்கி கால் போடுறது கையை போடுறது இந்த மாதிரி செய்கிறாங்க. ஸோ மதிக்கு வந்து தூக்க கலக்கத்தில் மதியம் என்ன பண்ணுறாங்க, ஸோ வந்து அவங்க தங்கச்சின்னு நினச்சிட்டு அறிவு காலை கீழே போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காலை தூக்கி கீழே போட்டுட்டு படுத்துக்கிறாங்க. அப்போது மதியம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சுரேஷ் என்ன பண்ணுறாருன்னா மதிக்கிட்ட வந்துட்டு ஸோ அவங்கள வந்து ஹக் பண்ணி நல்லா படுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தங்கச்சி கூட இவ்வளோ நாள் வரைக்கும் அப்படி தானே தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து அமைதியாக இருந்துடுறாங்க. மதிக்கமே எதுவுமே தெரிறது கிடையாது. ஸோ வந்து அப்படி நல்லா ஹக் பண்ணி படுத்துட்டு இருக்கும்போது சுரேஷ்க்கு அவங்களே அறியாமலே ஸோ வந்து மதியம் ஸோ சுரேஷும் வந்து 2 பேரும் வந்து ஒன்று சேர்ந்துடுறாங்க. இது அவங்களாலையும் நம்ப முடியறதில்ல. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் ஸோ நிறைய விஷயங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மதிக்கு சுயநினைவு வருது. இப்படி நடந்ததுக்கு அப்புறமா தான் ரொம்ப அதிர்ச்சியில் எந்திரிச்சு உட்காடுறாங்க. அப்படி எந்திரிச்சு உட்காரும்போது தான் இங்கே சுரேஷ் அவங்க கூட இப்படி படுத்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே சுரேஷ் அப்படி தள்ளி விட்டுட்டு அவங்க எழுந்திரிச்சு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. சுரேஷ் பயங்கரமாக திட்டவும் செய்கிறாங்க. சுரேஷ்க்கு எதுவுமே காது கேட்கறது கிடையாது. அப்போ தான் சும்மா வந்து தட்டி பார்க்குற மாதிரி மதி வந்து தட்டி பார்க்குறாங்க. சுரேஷ் பயங்கரமாக தூக்கத்துலையும் ஸோ அவங்களுக்கு சுயநிலவு இல்லாததை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போது இப்படி ஒருத்தர் கூட இந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு இப்படி ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் வந்து மதி வந்து உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்நேரத்துலேயே போயிட்டு அவங்க பயங்கரமாக
அழுதுகிட்டே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குளிச்சுட்டும் வராங்க. குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கீழே உட்காந்து அவங்க அழுதுகிட்டே வந்து அப்படியே உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே சுரேஷும் அவருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கி எழுந்திரிச்சு மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுரேஷ் எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிடலான்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வரும்போது தான் மதி இங்கே உட்காந்த வாக்கிலே தூங்கிட்டு எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்போது சுரேஷ் வந்து மதி மேலே இருக்கிற கோவத்தில் அவங்க பாட்டுக்கு ரெடி ஆகிட்டு அவங்கள முறைச்சிக்கிட்டே கிளம்பான்னு நிற்கும்போது மதி எந்திரிச்சு வந்து வெளியில் கதவை திறக்கிற போது அட்டம் கட்டிட்டு நின்றுறாங்க. கதவை திறக்க விடாமல் நீ என்ன நினச்சிட்டு இருக்க மனசில் அப்படின்னு கேட்கவும், ஏய் என்ன காலையிலே வம்பிலுக்கு ரெடி ஆகிட்டியா, பேசாமல் அமைதியாக போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷ் வந்து நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னவும், என்னடி இப்போ உனக்கு பிரச்சனை, நேற்று நடந்த பிரச்சனையை பற்றி திரும்பவும் பேச போறியா அப்படின்னு சொல்லவும், நான் நேற்று நடந்த பிரச்சனையை பற்றி கேட்கல, நைட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கவும், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவையில்லாமல் பேசாதீங்க, குடிச்சிட்டு வந்து கொஞ்சம் கூட சுயநிலைவே இல்லாமல் அது எப்படி ஒரு பொண்ணோடைய விருப்பமே இல்லாமல் ஒரு பொண்ணு கூட சேர்ந்து வலுக்கட்டாயமாக உங்களால் இப்படி இருக்க முடியுது அப்படின்னு கேட்கவும், எதை பற்றி நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி ஒரு சில விஷயங்களை சுரேஷ்க்கு சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் இங்கே பாரு, அப்படிப்பட்டவன் நான் கிடையாது, நான் குடிச்சிருந்தாலும் தெளிவாக தான் இருப்பேன், நீயா கற்பனை பண்ணிகிட்ருக்க, என்ன புதுசாக ட்ராமா போடுறியா, உன் கற்பு போயிடுச்சுன்னு அப்படின்னு சுரேஷ் கேட்கவும், நான் எதுக்கு ட்ராமா போட போகிறேன், நீ என்கிட்ட போதையில் அத்துமீறி நடந்துட்டு ஏன் என்ன பார்த்து எப்படி கேட்குற அப்படின்னு. சரி, நான் தான் போதையில் இருந்தேன் மேடம், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்கள் தெளிவாக தானே இருந்தீங்க, அப்புறம் இது எப்படி இதெல்லாம் நடக்க விட்டீங்க, என்னமோ உன் கற்பு போயிடுச்சு அதுக்கு நான் தான் காரணம், போதையில் இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி நல்லாவே ட்ராமா போடுறேன், உன் ட்ராமாவெல்லாம் நம்ம இங்கே நான் தயாராக இல்லை போ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அங்கேருந்து மதியை தள்ளி விட்டுட்டு சுரேஷ் வெளியில் கிளம்பி போயிடுறாங்க. மதியமே அப்போ தான் அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியல. சப்போஸ் ஏதாச்சும் ஒன்று ஆனால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் மதியம் வந்து அழுதுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.